அத்தே பசிக்குதத்தே அடிக்கிறதத்தே பசிக்குதத்தே நல்ல ஊருக்கு சப்போர்ட் ஆளு பாவமா யார் பத்து மாசம் Namlesh. Kamlesh. Kamlesh.
மூச்சு தண்ணி முன்ன முதல்ல போயிட்டு மூத்தர் வரேன் எதுக்கு பதில் நடக்கலாம் ஏன் கத்த பண்ணீங்க பசுன்னு ஆமா கை மேல அடிக்கிறீங்க குழந்தைங்கள எதனா நீ பேசினா பல்ல கயிற்று அடி போ பேசக்கூடாது ஏய் அண்ணி 12 வருடமாக என்னுடைய நாடு பஞ்சமாகி விட்டது. சரி. பஞ்சத்தின் காரணத்தால் நாட்டு மக்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். நான் பெற்றெடுத்த 7 செல்வங்களும் அண்ணி பசியும் பட்டினியும் இருக்கிறாங்க அண்ணி. சரி. அண்ணி என் பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை கஞ்சம் கூடுதல் தான் உங்களுடைய கருத்து அனுப்பிடுங்க அண்ணி. யாரு என் பிள்ளையோட பசியெல்லாம் படித்து நான் சென்று வருகிறேன். அது இறந்த பண்ணியா இல்ல 12 வருஷமா நாடே பஞ்சம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பஞ்சம் வர மாட்டேங்குது. நல்லா தான் பள்ளிக்கை நடக்குது 7 நல்லா தான் இருக்குதுப்பா. அது 3 நாள் இருக்குதுயா. ஏய் பல்ல போடணும். இந்த 12 வருஷமா கூட இந்த 12 வருஷத்துல 7 புள்ளி எப்படி பார்த்தா தெரியாம நான் ஒன்னே ஒன்று பெற்று வச்சுக்கிறேன். சாமி யாரும் முடியல இது பேசணும்னா ஏய் நீ ஏன் வந்த அண்ணி இல்ல நான் கெட்டு இருந்தால் எங்க நீ போவே என்னுடைய தாய் வீடு தான் தண்ணி தேடி வருவேன். எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு யாரும் இருக்கிறாங்க உங்களை தவிர. என்ன சொன்னதியா அண்ணி சொல்ல சொந்தம் என்று நம்பி வந்தோம் சொன்னார் மக்கள் பதிலா பொல்லா பஞ்சம் வந்ததினால் இந்த நிலை காணோம். இந்த 12 வருஷமா அண்ணன் தெரியல சொந்தம் தெரியல. ஆமா சொந்தம் 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 ஓடிறிய ஏண்டி என்ன சொந்தம் போடி என்ன சொந்தம் போடி அது மட்டுமா கொஞ்சமா நம்ம அடிச்சா மட்டும் கேக்குறீங்களே அது என்ன தண்ணி செஞ்சிரு போயிடியா பொக்க போயிடியா செஞ்சிருப்பியா எந்த ஊர்ல ஒருத்தி சொல்ல சொல்லு நாத்து நாள் மனசார எவ்வளவு ஒரு சொல்ல சொல்லு பாப்போம் எவ்வளவு சொல்லு கை நான் தூக்கலாம் ஒருத்தி குடுத்துக்க மாட்டேன் நாத்து ஒருத்தி வந்தா நாத்து நாள் வந்தா போதும் அது கிளிப்பிரால மூஞ்சி இவனுக்கு பேசுறால முன்னாடி ஓரண்டு தமிழ் ஓரண்டு எல்லாம் கொடுத்து நடி அது எங்கடி எங்கே புகழ்வாயடி அண்ணாவில் ஓரண்டு முன்னாவில் ஓரண்டு எல்லாம் கொடுத்து நடி அது எங்கடி எங்கே புகழ்வாய் அண்டால ஒரு எட்டி குண்டால ஒரு எட்டி யானை மேல குதிரை மேல வண்டி 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 ஏற்றி அமைச்சனே உன் வீட்டுக்கு உன் யாரும் எடுப்பா பால் குடிக்கிற பாலாடை பாலாட கேட்டா பரிசு தங்கத்துல திருட்டி அவன் தக்காளத்து எவன் கேப்பா இது சமைச்சிருந்து கேப்பா வியாபாரசி எவன் கேப்பா நீ கேப்பிய அண்ணி போடுவா என்னுடைய நாடு பஞ்சமான காரணத்தினால் எல்லாம் ஐயோ எல்லாம் விட்டு தெளிவே கண்ணி எதுவும் இல்லை
எல்லாத்தையும் வித்தும் கல்லு தரமாத்தி வச்சுட்டியா? சரி, எல்லாத்தையும் வித்து விட்டேன். ஒண்ணுமே கையில் இல்லை. ஒரு ஏரியோ ஒரு குட்டையோ ஒரு கிணறோ இல்லை. 4-3 பேர் கிடைக்காது உனக்கு. செத்து போயிட்டு அடியா எங்கேயா வந்த சொல்ற பாரு, விதி இல்லாத பொண்ணு. ஏன் வரணும்? 12 வருஷமா அங்க இருக்கிறானா செத்தானா வாழ்ந்தானா தெரியல. ஏன் ஆத்தா வீட்டுக்கு வரணும்? அண்ணி, பல்பு தூக்க பையா. நான் கேட்டு வந்தா எங்க அண்ணி போவேன்? என்னுடைய தாய் வீடு தானே அண்ணி நான் தேடி வருவேன். என் ஆதரிக்கு யாரு இருக்கிறாங்க உங்களுக்கு தவிர? நீங்க தானே அண்ணி என்னை 12 வருஷமா தெரியலையா? ஐயோ, அண்ணன் மொத்தமா சோரண்டி வாங்கி போன தங்கத்துல ஊசி வாங்கி போன பாரு. இதே போன தங்கத்துல பாலாடை இது போட்டாங்க செத்தாயினா பாயதாடு எடுக்கணாடியா? ஐயோ, எடுக்கிட்டா இருக்கிறேன். பால் குடிக்கிறதுக்கு தங்கத்துல பாலை வாங்கி போனீங்க. உன் தாலி அறக்குவா தூள மடங்குது போ. சரிடா, வந்தால் என்ன இந்த நிலை காணோ பையா இவன மனதில் அநியாயமா? பெத்தவளுக்கு தான் தெரியுமா பிள்ளையோட அருமை. அவனை பெக்கலையா? முடிக்கிட்டேன். என்னவே பொம்பளை யார் சொல்லு பார்ப்போம். உள்ள பரவுற மாதிரி இருக்குதுன்னா நீ ஆக்கூத்தாட வந்திருக்க போற. கேட்கற ஆளுக்கெல்லாம் பொத்து 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 சொல்லுவாரா? நான் தெரியாத முகத்தை என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டாம். நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் குழந்தைகள் முகத்தை பாருங்க அண்ணி. என் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு பல நாள் ஆகுது. உங்களுடைய கருத்துல கஞ்ச கூட இருந்தா என் பிள்ளைகளுக்கு கொடுத்துனா அவங்களுடைய பசியை போக்கிட்டு இந்த நாட்டுக்கு திரும்பி நான் வரமாட்டேன். சத்தியமா இந்த நாட்டுக்கு நான் வரமாட்டேன். நான் அப்படியே திரும்பி போயிட்டு வந்தேன். அந்த பாய் உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஆமா, 7 மக்கள் இருக்கிற யார் வீட்டுக்கு வாமா. இந்த பாய் ஐயா வேண்டாம் ஐயா, என்னுடைய அண்ணன் யாரு? இந்த நாட்டுக்கே மன்னர். பசி என்று ஓடி வருவர்களுக்கு அவருடைய பசியை தீர்க்கிறேன் அந்த கருணை கடவுள் அவரு. அவருடைய தங்கச்சி ஒரே ஒரு தங்கச்சி நான் கேட்டு வந்தேன். ஒரே ஒரு தங்கச்சி கஞ்ச குழு நாட்டு மக்கள் அனைவரும் என் அண்ணனை பார்த்து இழிவாக பேசுவார்கள். அப்பேற்பட்ட சொல்லி என் அண்ணனுக்கு வேணாம் ஐயா. நீங்க சொன்ன வார்த்தையே போது சாமி. பாத்தியா? கெதி கட்ட நாயே பெரும்புகள் வேணும் ஒடியார மண்ணை துணித்துக்கு தோல் மேல கொடுக்கணும். ஞாபகம் அது மூஞ்ச பாரு. சரி நீ வச்சு கொஞ்சம் இழுத்து ஒண்ணும் நான் கொட்டும் தேதுரா. இந்த கையால எதுவுமே நல்லது பண்ண மாட்டேன் பையா. சரி இருடா, அவளை விடு. ஏழு அது பொலியோசி போய் இருந்து நல்லா அறுத்துப்பட்ட ஆறுக்கு அவன் பொழுது சரிடா. 1000 தான் நான் ஒரு புள்ளி பெற்றவடா. இந்த வயிற்று சம்பந்தம் எல்லாம் பெத்த கஷ்டப்பட்டு எனக்கு பிள்ளைகள் பால் குடி பாருங்க வீட்டுக்கு. ஆமா சரி, இருந்தாலும் அது பார்த்தா பாவமா இருக்குதா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வீடு தேடி வந்தவங்களுக்கு ஓடி தேடியாவது தண்ணி ஊற்றுன்னு சொல்லுவாங்க. என் கையில கட்சி ஏதோ போட்டு அனுப்புறேன். நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், இதோட முடிச்சுக்கணும், வரவே கூடாது. சத்தியமா வரமாட்டேன். நீ நசிருக்கிற பல்ல கைட்டுவேன். என்னமோ ஒரு பல்ல கைட்டு 40 கைட்டு உண்டு. அது கைட்டு நம்ம ஒரு பல்ல வந்து கைட்டுவேன். இன்னும் சில காலம் தான் ஐயா வரமாட்டேன். தாயே தலையை கொண்டு போ உள்ள குழந்தை அடங்காது. ஏய் உள்ள பைய எட்டுமா நேஜா மாமா ஒரு டப்பா பால் ஊத்துறேன்யா கொடுப்ப. உள்ள போயிட்டு புதுசா மாவு அரைச்சு வச்சுக்கிறேன்டா. எந்த மாவையா? ஒரு மாவு எனக்கு இல்லையா?
எங்கடா இருக்குது ஐயா நான் இல்லை ஏய் நீ பாதியில பாத்துருக்க அதுக்கும் கீழே போய் பாரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அரைச்சு வச்சுக்கிறேன்டா நம்ம மாட்டுக்கு தண்ணி காட்டும் அவளோட பாவி மாட்டுக்கு நல்லி போட்டியா என்ன? மாடு செத்துருண்டா அந்த மாவு என்ன பண்ணான் அந்த மாவு வீட்டுல எடுத்து பார்த்தேன் சரி இவங்க வந்துட்டாங்கடா போனா போகுது எவ்வளவோ செலவு பண்ணிட்டு போறோம் அந்த மாவு தானே எடுத்துட்டு கொடு போ கேவூர் மாவு 12 வருஷத்துக்கு முன்னாடி அரைச்சு வச்சுக்கிறேன் போ கீழே வரது மாவுடா 12 வருஷத்துக்கு முன்னாடி அரைச்ச மாவு. புது மாடை போட்ட சரி, அதை எடுத்துக்கிட்டு பல்லா பாத்தி இல்ல பல்லாவ பக்கத்துல இருக்கு பண்றா அடிக்க வச்சுக்குது பொங்கல் பானுங்க வாத்தோட பேசுறது தானே ஓத்தா விட்டு கீசனை போட்டாங்க இதுவும் வச்சுட்டே போதும் அடங்கு நிறைய குழந்த எங்க அண்ணன் எம்மத்த வேற கொடுத்துட்டு பண்ண இருக்காங்க அந்த பானை எனக்கு தெரியுமா பக்கத்து ரூம்ல ஐயோ பந்து மேல இல்லடா மாடு தொட்டி பக்கத்துல இருக்கு போ மாடு கஞ்சி காசு எடுத்துட்டு பேச வச்சிருந்த பானை அது என்ன பண்ணுறது தெரியாம அப்படியே வச்சிருந்தேன் பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தாலே அதை எடுத்துட்டு வா 1000 திணி விழுந்த பானையில வேற ஓட ஓடியா இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே கொடுப்போம் ஓட சொன்னேன் எப்படிமா பூ காய்ச்சி குடிப்பாங்க அந்த மாட்டி எப்படி வச்சாங்க மாவு தானே தேய் வரையில மாவு ஐயோ கவர் வந்து காலி ஆயிடுச்சு வீட்டுல கவர் தபினா ஆமாண்டா கவலை ஒண்ணு கூட இருக்குது நம்ம ஐயா இந்த புல் கொதிக்கணும் அந்த குழந்தை பசி தீரணும் மாவு கொதிக்கணும் அந்த மக்க பசி தீரணும் ஒரு 4 சவுக்கு கட்டை இங்க பாரு என்ன சொன்ன சவுக்கு கட்டை ஆமா பகல் ஃபுல்லா இப்ப தலைமை துணி கட்டிட்டு போய் இருக்க கஷ்டப்பட்டு கட்டி பாரு நாளைக்கு என் புள்ளி கல்யாணம் ஆச்சுன்னா இல்ல ஆத்தா விட்டு வர ஜாத்துக்கு நான் ஆக்கி போடுவேன்டா அதனால அந்த கட்டை மேல கைய வச்சடா போட்ட உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்கோ கண்ணை கலக்கிடுவேன் இங்க பாரு போயிட்டு பின்னாடி பின்னாடி பக்கம் போ ஒரு பத்திரம் மரம் இருக்குடா அது வெட்டி எடுத்துருவான் அது உதவி போயிட்டு